1964 ஆண்டு செப்டம்பர் 25 அன்று புதுமை இயக்குனர் சி.வி. ஸ்ரீதர் கதை வசனம் எழுதி இயக்கி வெளிவந்த திரைப்படம் தான் கலைக்கோவில் என்ற திரைப்படம். இசையை மையமாக வைத்து எடுத்த இந்த திரைப்படத்தில் எஸ்.வி. சுப்பையா, ஆர். முத்துராமன், நாகேஷ், வி. கோபாலகிருஷ்ணன், சந்திரகாந்தா, ராஜஸ்ரீ, ஜெயந்தி, எஸ்.என். லட்சுமி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். தங்கரதம் வந்தது வீதியிலே, நான் உன்னை சேர்ந்த செல்வம், தேவியர் இருவர் முருகனுக்கு, முள்ளில் ரோஜா போன்ற காலத்தை விஞ்சி நிற்கும் இந்த பாடல்கள் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா, பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசிலா மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரியின் குரலில் ஒலிக்க, விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் உருவான இவை அனைத்தும் என்றும் செவிக்கினிய தேன் சொட்டும் பாடல்கள். எம்.எஸ். விஸ்வநாதனும் கலை இயக்குனர் கங்காவும் இணைந்து தயாரித்திருந்த இந்த திரைப்படத்தில் நாடு போற்றும் வீணை இசைக்கலைஞராக வி.எஸ். சுப்பையாவும் அவரது கலை வாரிசாக ஆர். முத்துராமனும் நடித்திருப்பார். தான் என்ற அகங்காரம் தலைக்கேறிய முத்துராமன் மது போதைக்கு அடிமையாகி நாட்டியக்காரியாக வரும் ராஜஸ்ரீயிடம் தஞ்சம் புக, முத்துராமனுக்கும் ராஜஸ்ரீக்கும் உள்ள உறவில் சந்தேகம் கொள்ளும் மனைவி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நடிகை சந்திரகாந்தா. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக வீணை வித்வான் சிட்டி பாபுவின் வீணை இசை துணை நின்றும் படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. கலைக்கோவில் என்ற இந்த திரைப்படம் வெளிவந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கழித்து 1985 ஆண்டு இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் தனது கவிதாலயா தயாரிப்பு நிறுவனத்திற்காக தயாரித்து இயக்கிய திரைப்படம் தான் சிந்து பைரவி என்ற திரைப்படம். இசையை மையமாக வைத்து எடுத்திருந்த இந்த திரைப்படத்திலும் கதையின் நாயகன் நடிகர் சிவகுமாரும் நாடு போற்றும் ஒரு கர்நாடக சங்கீத பாடகராக ஜே.கே.பி. என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். தெலுங்கு கீர்த்தனைகளை மட்டுமே சபாக்களில் பாடி வரும் கர்வம் கொண்ட இவரை தமிழ் பாடலும் பாடும்படி நல்ல இசைஞானம் கொண்ட அவரது தீவிர ரசிகை ஒருத்தி தனது விருப்பத்தை தெரிவிக்க, அதிலிருந்து தொடங்கி பின் அதுவே காதலாகி மனைவியின் சந்தேகத்திற்கு உட்பட்டு மதுவிற்கு அடிமையாகும் பாடகர் ஜே.கே.பி.யை மீண்டும் எப்படி மீட்டெடுக்கின்றார் அவரது காதலியான அந்த ரசிகை என்பதே இந்த படத்தின் கதை. ஜே.கே.பி.யின் மனைவியாக நடிகை சுலக்ஷனாவும் ரசிகை மற்றும் காதலியாக நடிகை சுஹாசினியும் நடித்திருந்தனர். மேலும் டெல்லி கணேஷ், ஜனகராஜ், டி.எஸ். ராகவேந்தர், மணிமாலா, இந்திரா, கவிதாலயா கிருஷ்ணமூர்த்தி என பலரும் துணை கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தவர் இசைஞானி இளையராஜா. முந்தைய படத்தினை போலவே இந்த படத்திலும் பாடல்கள் அனைத்தும் முத்தானவை. கலைக்கோவில் என்ற திரைப்படத்தில் வீணை இசை கலைஞராக வரும் நாயகன் இந்த திரைப்படத்தில் வாய்ப்பாட்டு கலைஞனாக வருகின்றான். அவ்வளவே. இசையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த 2 திரைப்படங்களின் கதையும் ஏறக்குறைய ஒரே நேர்கோட்டில் பயணித்திருந்தாலும் முன்னவர் சறுக்கலையும் பின்னவர் சாதனையும் ருசித்திருப்பதை எண்ணி பார்க்கும் போது எந்த ஒரு திரைப்படத்தின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது அந்த திரைப்படத்தின் இயக்குனரோ அல்லது தயாரிப்பாளரோ அல்ல, படத்தை பார்க்கும் பார்வையாளர்கள் மட்டுமே என்பது இதன் மூலம் நமக்கு தெள்ள தெளிவாக புரிகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.